ஒரு 3 to 4 வருஷத்துல டிப்ரிசியேஷன் ஆகக்கூடிய காருக்கு மாசம் ஒரு ரூ. 15,000 இஎம்ஐ கட்டுறோம். ஆனா 3 வருஷம் கழிச்சு அதோட பிரைஸ் கம்மி தான் ஆகப்போகுது. ஆனா வாழ்நாள் முழுக்க உங்க பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து வாங்க முடியும். மாசம் ஒரு ரூ. 12,000 உங்களால இஎம்ஐயா கட்ட முடிஞ்சதுன்னா, ஒரு ரூ. 12,000 இஎம்ஐ கட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால வாங்க முடியும்னா, இந்த ஆப்பிள் சிட்டி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். ஐடி ஃபைல் பண்ணல, இல்ல அக்கவுண்ட்ல சேலரி வரல, டசன்ட் மேட்டர். நீங்க டைரக்ட்டா வாங்க. ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ லோன பொறுத்தவரைக்கும் நீங்க ஆப்பிள் சிட்டில 75% பிளாட்டுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு 90% வாங்கிக்கலாம் மேடம். ஓகே. நான் வந்து ரூ. 12,000 கட்ட தயாரா இருக்கேன். வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய சொத்து கிடைக்க போகுதுன்னு நம்புறீங்க இல்லையா? அப்ப இந்த 10 நிமிஷம் வீடியோவ முழுசா பாருங்க. மாசம் ரூ. 12,000 கட்டினா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷப்படுற ஒரு சொத்து. அது சூப்பர். நான் தரேன்னு சொல்லங்க. சார் சொல்றேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா. அதனால தான் வந்து நான் வந்துட்டேன். சொல்லுங்க சார், எப்படி மாசம் ரூ. 12,000 கட்டினா நான் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷப்படுற ஒரு சொத்து வாங்க முடியும்? எல்லாருமே இன்னைக்கு சம்பாதிக்கிறது எதுக்காகனா ஒரு சொத்து வாங்கணுங்கிறதுக்காக தான். கண்டிப்பா. லைஃப்ல வந்து குழந்தைகள படிக்க வைக்கிறோம், கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்குன்னு ம், நினைக்கிறாங்கல்ல. ம், இப்ப ம். அந்த சொத்துக்கு தான் ரூ. 12,000 இஎம்ஐ இருந்தா ஒரு சொத்து நம்ம ஆப்பிள் சிட்டில வாங்கிக்கலாங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த ஓகே, ப்ராஜெக்ட் ஓகே. வந்து ஆக்சுவலி எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து மெயின் பிரைம் லொகேஷன். நீங்க எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து. இது வந்து ஆக்சுவலி மேட்டுப்பாளையம் டூ அன்னூர் ரோடு. இப்ப நேஷனல் ஹைவேவா கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. அந்த நேஷனல் ஹைவேல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் குமரன்குன்று பஸ் ஸ்டாப். மேட்டுப்பாளையத்துல அன்னூர் போகும்போது குமரன்குன்று பஸ் ஸ்டாப். ம், அந்த ம். பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர். இந்த 1 கிலோமீட்டர்லயுமே பஸ் வரும் சைட்டுக்கு. ஓகே. இப்ப ஆன் ரோடு வந்தது. தான். பஸ் நீங்க பார்த்துருக்கலாம். ம், ம். ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான். ரோட்டு மேலே ப்ராஜெக்ட் இருக்கு. இது டோட்டலா ஒரு 160 சைட்டா பிரிச்சிருக்கோம். ஓகே. இந்த சைட்ல இருந்து நீங்க இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போகலாம், ஊட்டிக்கு போகலாம், அன்னூர், சிறுமுகை, கோயம்புத்தூர், காரமடை. ஸோ எல்லாமே கனெக்டட். ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர் கனெக்டட் பண்ற மாதிரி இருந்தா எல்லா ரோடு வசதியுமே நல்லா அக்சஸிபிலிட்டி ஈஸியா இருக்கும். இந்த ரோட ஏன் நேஷனல் ஹைவேவா மாத்திருக்காங்கன்னா, ஊட்டி வந்து டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ ஓகே. டூரிஸ்ட் பிளேஸுக்கு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு ஒரு ரோடு இருக்கு. இருந்தாலுமே இந்த ரோடு, அதாவது அவிநாசி, திருப்பூர், ஈரோடு, சேலம் அங்கிருந்து வர்றவங்க ம், ம். அன்னூர் வழியா நீங்க மேட்டுப்பாளையம் ஊட்டியை கனெக்ட் பண்றதுக்காக இந்த ரோட நேஷனல் ஹைவே மாத்துறாங்க. ஸோ ஒரு நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு ரூ. 12,000 இஎம்ஐ கட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால வாங்க முடியும்னா, இந்த ஆப்பிள் சிட்டி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சைட் எல்லாமே அளவா 30க்கு 40 பிரிச்சிருக்கும். 2.25 சென்ட். சென்னை, பெங்களூர் இருக்கிறவங்க பாஷையில சொல்லணும்னா அரை கிரவுண்ட். ஓகே. ஸோ ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 12,000 இஎம்ஐ கட்டினா ஒரு 2லருந்து 3 லட்சம் ரூபா முன் பணம், ரூ. 12,000 இஎம்ஐ. இன்னைக்கு ரூ. 12,000 இஎம்ஐ எல்லாராலையும் பேர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, நான் மாசம் எவ்வளவு சம்பாரிச்சாலும், ஒரு நாள் எங்கேயோ வெளியில அவுட்டிங் ஃபேமிலியோட போறோம்னா, ரூ. 10 12,000 செலவாகும். கண்டிப்பா ஸோ சார். அந்த இன்கம்ம, அந்த எக்ஸ்பென்சஸ ஒரு இஎம்ஐயா நீங்க கன்வெர்ட் பண்ணி குடுங்க. உங்க பேர்ல ஒரு அசெட்ட நீங்க ஆப்பிள் சிட்டில வாங்கிக்கலாம். ஷூர், ஷூர் சார். ஏன்னா ஒரு 12,000 அப்படிங்கிறது நிஜமாவேங்க. இப்ப ரெகுலரா வீட்ல பார்த்தோன்னா ஒரு 2 பேர் இருப்போம். ஆளுக்கு ரூ. 5,000 சீட்டு போட்டீங்கன்னா, அந்த ரூ. 10,000 ஆயிப்போச்சு. ஆமா, இல்ல கண்டிப்பா. வாரத்துல 1 நாள் வெளியில போனீங்கன்னா, ஒரு 2,000, 3,000 செலவு. அப்போ ஒரு வாரத்துல 1 நாளுங்கும்போது 4 நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இந்த 12,000ங்கிறது நிஜமாவே எனக்கு எல்லார்னாலயும் முடியும். கண்டிப்பா. முடியும். ஏன்னா வெளியில சொல்றப்போ வந்து 12,000 ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்கன்னு ஒரு தரப்பு வரும். கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் சொல்றேங்க. நிஜமாவே உங்க வாழ்க்கையில ஒரு சொத்து வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டீப்பான ஒரு ஆசை அப்படின்னா, இந்த ரூ. 12,000 ஒரு விஷயம் கிடையாதுங்க. மாசம் கட்டுறது. அதுவும் ஒரு நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துல த்ரூ அவுட் பஸ் ரூட் மேலே இப்ப நான் இப்ப வந்து தாங்க பார்த்தேன். ஆப்போசிட்ல நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் நின்னு தான் போகுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்குறது அப்படிங்கிறது நிஜமாவே பிளெஸ்ட். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது. அப்படிங்கிறது இப்ப தெரியாது. எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க சொன்ன மாரி இந்த நேஷனல் ஹைவே ரோடு கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணி வொர்க்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்துருச்சுன்னா, இங்க பிரைஸ் வந்து பயங்கர அப்ரிசியேஷன். ம், ஸோ ம். ஆப்பிள் செட்ல பிரைஸ் எடுத்துட்டீங்கன்னா, முன்னாடி நம்ம பிரைஸ் சொல்லிருவோம். இப்போ வந்து லான்ச்சிங் முதல்ல ஆல்ரெடி ஒரு லான்ச் பண்ணி வீடு கட்டிட்டு இருக்கோம். ம், இப்போ ம். ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சென்ட் ரூ. 5,4 லட்சம். ஓகே ஒரு சார். சென்ட் வந்து 5,25,000 மேடம். மினிமம் 2.25 சென்ட்லேருந்து பிளாட் இருக்கு. ஸோ ம், ம். 2.25 சென்ட் நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா 14,500 லட்சம் வரும் மேடம். ஓகே அதுல சார். நீங்க ஒரு 3 லேக்ஸோ 2 லேக்ஸோ முன்பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு ரூ. 12,000 இஎம்ஐ வரும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா சைட்ஸ் இருக்கு. வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட்டு எல்லா சைட்டுமே இருக்குது. சைட்டுக்குள்ள டெவலப்மெண்ட்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா, முன்னாடி கிராண்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஓகே. ரோடு வந்து 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 23 ஃபீட் ரோடு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ம், ம். ரோட்ல 2 சைடுமே ட்ரீ லைன்ஸ் மரங்கள் வச்சிருக்கோம். ம். கார்டனிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் நல்லா லக்ஸரியா டெவலப் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்க வீடியோல பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு செட்டில் கோர்ட் ஒன்று உள்ள பண்ணியிருக்கோம். ஓகே ஆமா, சார். பேஸ்கெட் பால் கிரவுண்ட் ஒன்று ம், ம். பண்ணியிருக்கோம். அது இல்லாம ஓவர் ஹெட்டாங் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே. நீங்க வீடு கட்டி குடி வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்க இருக்கு. வாட்டர் கனெக்ஷன், இபி கனெக்ஷன், ரோடு அக்சஸிபிலிட்டி எல்லாமே இருக்கு. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன், ஃபியூச்சர்ல நான் வீடு கட்டுறேன் அப்படின்னாலும் தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிற ஆப்ஷன்ல இது ரொம்ப ரொம்ப குறைவான பிரைஸ். இந்த ஏரியாவுல நீங்க பிரைஸ் வந்து செக் பண்ணி பாத்துங்க. இன்னைக்கு ஒரு 5,4 லட்ச ரூபாய்ங்கிறது நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல நேஷனல் ஹைவே அக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா மினிமம் 10 லட்ச ரூபா வந்துரும் மேடம். டெஃபினெட்லி. கண்டிப்பா அதுவும் சார். ஆன் ரோடு பஸ் ரோட்டு மேலே இருக்கிறதுனால. ம், ஸோ ம். முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சைட்ஸை இந்த பிரைஸ்ல ஆஃபரோட நம்ம வாங்கிக்கலாம். இப்ப வீடு கட்டுறீங்க அப்படிங்கும்போது, மோஸ்ட்லி என்ன எதிர்பார்க்க போறோம்?
வாட்டர், இபி, டிரைனேஜ், ரோடு. அப்படி பார்க்கும்போது சைட்டோட ஆப்போசிட்லயும் ஃபுல்லா வீடு. இந்த சைடும் ஃபுல்லா வீடு. பஸ் ரூட் மேல சைட்டுக்குள்ளேயும் எல்லா அமெனிட்டீஸும் பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்களும் இப்ப குடிவர போறாங்க. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% முடிஞ்சிருக்கு. அவங்களும் ஆல்மோஸ்ட் இப்ப குடி வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஓகே. அதே மாரி சுத்தி ஃபுல்லா நல்லா கிரீனரியா இருக்கும். இப்ப ம், நம்ம ம். சிட்டிக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம இருக்கிற ம். விரும்புறவங்க இந்த ஆப்பிள் சிட்டி வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. சுத்தி பார்த்தீங்கன்னா வாழை மரம் அந்த மாரி ஒரு கிரீனரியா இருக்கும். ஒரு ஓகே. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அதே போக நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு பார்க்கிறவங்களுக்கு கம்மியான முதலீடு. இப்ப நெறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கிறவங்க என்ன ம், நினைப்பாங்கன்னா, ம். நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கம்மியா இருக்கணும். பட் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்படிதான் நினைப்பாங்க. இப்ப சிட்டிக்குள்ள போய் ஒரு 2 சென்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 25, 30 லட்ச ரூவா வருதுன்னா, ம், ம். இப்ப அதனுடைய அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். ஆனா ஓகே. அவங்க முதலீடு போடுறது ஜாஸ்தி. ம், இப்ப ம். இங்க ஆப்பிள் சிட்டில 2.25 சென்ட்க்கு எவ்வளவு முதலீடு போடுறாங்க? 14,50,000 ரூவா. ம். சோ கண்டிப்பா டெஃபினெட்லி டபுள் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. நேஷனல் ஹைவே வந்துருச்சு. மெயின் ரோட்ல இருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் பஸ் ரூட் மேலயே இருக்கு. ம், ம். வீடுகள் வந்தாலும் வரலாட்டாலும் இதனுடைய அப்ரிசியேஷனை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நேஷனல் ஹைவேல இருந்து பக்கமா இருக்கனால டெஃபினெட்லி நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ இந்த பட்ஜெட்ல நியர்பைல நீங்க ரேட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இவ்வளவு டெவலப்மெண்டோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சைட்டை நம்ம ஆப்பிள் சிட்டில வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வீடு வந்துட்டு முடிய போற ஆமா, ஸ்டேஜ்லயே அது இருக்கு ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட். ஏன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சார் சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சரியான டெவலப்மெண்ட். அடுத்தடுத்து கண்டிப்பா. ஐடி கம்பெனிஸ், ஒரு பக்கம் வந்து ரோடோட டெவலப்மெண்ட், ஒரு பக்கம் பாலம் வேலை, மெட்ரோ வேலை, இப்படி நிறைய டெவலப்மெண்ட். நீங்க எக்கச்சக்கமான கோயம்புத்தூருடைய டெவலப்மெண்ட்ஸ். டெவலப்மெண்ட்டா பிரிச்சீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியா ம். ஹாஸ்பிட்டாலிட்டி, ஐடி கம்பெனி ஜோனு, அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ், அப்புறம் நிறைய வந்து பிசினஸ் ஓரியன்டா எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் ம், இந்த மாதிரி ம். நிறைய டெவலப்மெண்ட்கள் ஒண்ணுன்னா வந்துட்டே இருக்கு. அப்புறம் நிறைய மேம்பாலங்கள் போடுறாங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வருது. ம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆக ஆக உங்களோட ப்ராப்பர்ட்டி காஸ்ட் கம்பல்சரி அப்ரிஷியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டை டக்குன்னு வாங்கிடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். ஆனா அவங்க வெளியில இருக்கவங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னா, நம்ம மினிமம் ஒரு 10 லட்சம் இல்லாம வாங்க முடியாது, 8 லட்சம் இல்லாம வாங்க முடியாது அப்படிங்கிறபோது, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வீடு கட்டி கொடுக்குறதுக்கும் ஒரு சூப்பரான பட்ஜெட் ப்ராஜெக்ட். திரும்பவும் சொல்றேன், சென்ட் 5,4 லட்ச ரூபா. இதுல இருந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் இருக்கு. நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த 12,000 இஎம்ஐயோட ஒரு ஆஃப் கிரவுண்ட் ஒரு 2.25 சென்ட் இடத்த நம்ம ஆப்பிள் சிட்டில வாங்கிக்கலாம். கண்டிப்பா சார். ஏன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட் 2 லட்சத்துக்கு குடுத்தப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அன்னைக்கு புத்திசாலித்தனமா யோசிச்சு 2 லட்சத்துக்கு வாங்குன எல்லாருமே இன்னைக்கு சென்ட் 25 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து தாராளமா ரீசேல் வந்துருச்சு. போகுதுங்க. சேம் சார் சொல்றப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா வந்து மேட்டுப்பாளையத்துக்கும் அன்னூருக்கும் ஒரு சென்டர் ஆஃப் ஏரியா அப்படிங்கும்போது, மப்சல் பஸ்ஸும் நிக்குது. தொடர்ந்து 2டே ரூட் தாங்க ஊட்டிக்கு போணும்னா. ஒண்ணு த்ரூ அவுட் இந்த ரோடு. அதாவது அன்னூர் அவினாஷி, அன்னூர், மேட்டுப்பாளையம். இன்னொன்னு நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் ரோடு. இந்த இல்ல 2 அந்த ரோடு வந்து ஆக்சஸபிலிட்டி நீங்க தான். பேமாலங்கள் என்னன்னா, அது வந்து ஃப்ரீக்வென்ஸா ஆல்ரெடி டெவலப் ஆன அந்த ம். ரெசிடென்ஷியல் ஏரியா அக்சஸ் பண்றாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் அக்சஸ்ஃபுல்லா இந்த ரோடு தான் நேஷனல் ஹைவே ஆனோனே ம், ம். உங்களுக்கு ஈஸியா போக முடியும். இப்ப கோயம்புத்தூர் டு அவினாசி ரோடு பாருங்க நேஷனல் ம். ஹைவேவா? இப்ப எவ்வளவு சீக்கிரம் போக முடியுது. ஆமா அந்த சார். மாதிரி நேஷனல் ஹைவே இருக்கும்போது வெளியூர்ல இருந்து வர்றவங்க, அவினாசி, அன்னூர்ல இருந்து வர்றவங்க ஊட்டிய வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணுவாங்க. ம், ம். மேட்டுப்பாளையம் ரோட்ல டிராஃபிக் இருந்தாலும் இந்த ரோட டெவலப் பண்ண போகும்போது ம், ம். நேஷனல் ஹைவேல இருந்து பக்கமா இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் எந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் ஆகும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம ரூ. 10 இன்வெஸ்ட் பண்ணி ரூ. 100 ப்ராஃபிட் எடுக்கிறதுமே ப்ராஃபிட் தான். ரூ. 10 இன்வெஸ்ட் பண்ணி நீங்க 1000 லட்சத்துல எடுக்கிறதும் ப்ராஃபிட் தான். பட் எந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்த வரைக்கும், ஏன்னா இப்பதான் நல்ல ஒரு டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்கு. எல்லா வசதியும் இருந்தாலும் கூட இந்த 4 வே ட்ராக் அப்படிங்கிறது இங்க நடக்க போற ஒரு பெரிய பூமுக்கான ஒரு அடிக்கல்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப நீங்க ஒரு 5,4 லட்ச ரூபா சென்ட்டுக்கு வாங்கும்போது நேஷனல் ஹைவேஸ் அதுவும் உங்களுக்கு ரோடெல்லாம் வந்துட்டு விரிவுபடுத்தினதுக்கு அப்புறமா 5,4 லட்ச ரூபா இல்லைங்க 10 லட்ச 10 ரூபாய் லட்சம் இல்லாம கேட்டாலும் வாங்க இங்க முடியாது. சென்ட் இல்ல வந்து இப்போ கிடைக்காது. அந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறமே ப்ராப்பர்ட்டி காஸ்ட் எல்லாமே ரைஸ் பண்ணிட்டாங்க. ம், பூமியோட ம். ரேட்டு, புதுசா சைட் போடுறவங்களுடைய ரேட் எல்லாமே ம், அப்ரிஷியேஷன் ம். ஆயிருச்சு. இது நாங்க போட்டு கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால, பட் அந்த பிரைஸ்ல தான் நம்ம குடுக்குறோம். ஓகே அதுல இருந்து சார். ஒரு சின்ன நெகோஷியபிள் குடுக்குறோம். கண்டிப்பா சார். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு 100% சூப்பரான டபுள் இல்ல, ப்ராப்பர்ட்டி. ட்ரிபிள் மடங்கு நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளான இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த நீங்க சைட். கோயம்புத்தூர் சரவுண்டிங் இல்ல மேடம். நீங்க கோயம்புத்தூர் சுத்தி நிறைய சரவுண்டிங்ல ம், பாருங்க. ம். 5,4 லட்ச ரூபாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இல்ல. அதுக்கு ம். உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரும்போது, கண்டிப்பா அது வந்து ஈஸியா எல்லாராலயும் வாங்க முடியும். ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு 10,000 12,000 நீங்க சொன்ன மாரி ஈஸின்னு நம்ம சொல்லிற முடியாது. ம், பட் ம். அவங்க வந்து பண்ற எக்ஸ்பென்சஸ்ல ஒரு பார்ட் ஆஃப் அவங்க இன்வெஸ்ட்மென்ட்க்காக இருக்கும். ம், ம். அப்படிங்கிறது ஒரு சேஃப்டிக்காக சொல்றோம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. அதாவது ஒரு ஒரு சொத்து வேணும். நீ லைஃப் லாங் சந்தோஷப்பட போற. உன் பரம்பரையே அதனால சந்தோஷப்படுதுங்கும்போது, அந்த அந்த ரூ. சொத்து 12,000 12,000 நம்ம வந்து தாராளமா பண்ணலாம். பண்ணலாம். அந்த நம்ம சொல்ற இன்னைக்கு 25,000 30,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும், ம், ம். நம்ம ஒரு அசெட்டுக்காக நாம மாசத்துல பண்ற ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸ ஒரு அசெட்டுக்காக கிரியேட் பண்றோம் ம். அப்படிங்கிறபோது அவங்களுக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும். கண்டிப்பா சார். பட் இதெல்லாம் மீறி ஒரு கேட்டகரி
எனக்கு ஒரு சொந்த வீடு அதை நோக்கி பயணிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஆப்பிள் சிட்டி பொறுத்தவரைக்கும் ஏன்னா முக்கியமா இது மேட்டுப்பாளையத்த ஒட்டி நமக்கு பக்கத்துல வந்துருதுங்கிறனால, ஊட்டி, கூடலூர் பீப்பிள்ஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து ரொம்ப அவங்களோட பிடிக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷனும் ரொம்ப மாறக்கூடாது. கண்டிப்பா. சிட்டி பேஸ்டாவும் இருக்கணும்னு கேட்பாங்க. ஆமா. ஸோ அதுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன பட்ஜெட்ல இப்ப இருந்து நான் வீடுன்னு பண்ணிக்கலாம் சார்? பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் தாண்டி ம், ம், சென்னை, பெங்களூரு, மதுரை, திருச்சி இங்க இருக்கிறவங்களுமே ஊட்டியினுடைய கிளைமேட்ட கண்டிப்பா விரும்புவாங்க. ம். இப்போ எக்ஸாம்பிள் சம்மர் டைம் வரும்போது ஊட்டி போகணும்னு நினைப்பாங்கல்ல. ஆமா. அப்போ ஊட்டியில இருக்கிற மாரி ஃபீல் தான் இது ஆக்சுவலி. அப்போ இங்க வந்து பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 2.25 சென்ட் இடத்துல டபுள் பெட்ரூம் வீடு வந்து ரூ. 29,00,000 வரும் மேடம். ஓகே. 29 லேக்ஸ் வரும். ம், ம். 2.25 சென்ட்ல. நம்ம முன்பணம் ஒரு 2 to 3 லேக்ஸ் குடுத்தோம்னா, மாசம் ஒரு ரூ. 25,000 இஎம்ஐ வரும். ஓகே இப்ப சார். அப்ராக்ஸிமேட்டா வெளியில குழந்தைகள படிக்க வைக்கிறவங்க எல்லாருமே மாசம் வந்து இன்னைக்கு வாடகை ஒரு ரூ. 10 ரூ. 12 குடுக்குறாங்கன்னா, கூட ஒரு ரூ. 10 ரூ. 12 ரூ. 10. சொந்த வீடாவே வாங்கிக்கலாம். அப்போ இப்ப நெறைய பேர் வெளியூர்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஊட்டியில போய் ரெசார்ட் வாங்குவாங்க. 2 ம். ஏக்கர், 3 ஏக்கர். ஆமா. அவங்க வந்து சும்மா சம்மர்ல தங்கிட்டு போறதுக்காக. ம், பட் ம். இந்த மாரியான ஏரியால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, அங்க இருக்க காச விட மேக்ஸிமம் 50% கம்மியா கிடைக்கும். ம், ம். கோயம்புத்தூரையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஊட்டியும் அக்சஸ் பண்ணிக்கலாம். சிறுமுகை கண்டிப்பா சார். போய்க்கலாம், அன்னூர் போய்க்கலாம். இந்த மாரி எல்லா ஏரியாவுக்கும் போய்க்கலாம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம வந்து இங்க பண்ணும்போது, அங்க பண்றத விட ஜாஸ்தியாவும் லேண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா அதே சார். மாரி ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு எடுத்தீங்கன்னா 2.25 சென்ட்ல டியூப்ளெக்ஸ் வீடா பண்ணலாம் மேடம். ரூ. 38,00,000 வரும். ஓகே. அதுக்கும் ஒரு 3 லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தா, மாசம் ஒரு ரூ. 30 ரூ. 32,000 இஎம்ஐ வரும். ஸோ நீங்க வீடா கட்டுறதுக்கும் இந்த கம்யூனிட்டில உங்களுக்கு சேஃப்டி வைஸ் எல்லாமே ம், ம். டெவலப்மென்ட் பண்ணியிருக்கோம். ஆன் ரோட் ப்ராஜெக்ட் பஸ்ஸ விட்டு இறங்கி நடந்து வந்துரலாம். இன்வெஸ்ட்மென்ட்க்கு இடமா வாங்கி போறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இப்ப ஆப்வியஸா ஒரு என்ஹெச் பக்கத்துல ஒரு லேஅவுட் அப்படிங்கும்போது, எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் எல்லார் கையிலயும் ரெடி டூ கேஷ் இருக்குமான்னா இருக்காது. ஆமா. வாய்ப்பில்ல. ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம்? நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோம் சார்? கண்டிப்பா. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கிறதுனால, ம், உங்களுக்கு ம். லோன் ஃபெசிலிட்டிஸ்ல நீங்க பிளாட் வாங்குறீங்கன்னா, நம்ம ஒரு சென்ட் 5 கால் குடுக்குறோம். ஒரு 70ல இருந்து 75% லோன் வாங்கிக்கலாம். ஓகே. அப்ப கையில முன்பணங்கிறது ஒரு 2 to 3 லேக்ஸ் இருந்தா போதும். ம், ம். இப்ப நார்மலா நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கையில சம்பளம் வாங்குறாங்க, ஆ. அக்கவுண்ட்ல சம்பளம் வாங்குறோம், பிசினஸ் பண்றோம், ஐடி இல்ல, ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்றோம், மளிகை கடை வச்சிருக்கேன். அப்ப எல்லாருக்குமே நம்ம வாங்கி குடுக்க முடியும். அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஓகே. பெரிய இது இருக்காது. ஆ, ஆ. பட் அவங்க இப்ப ஐடி இல்லாட்டாலுமே ஒரு பேங்க்ல வாங்கிட்டு 2 வருஷம் ஐடி பண்ணிட்டு வேற பேங்க் வேணா டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஓகே. மாரி ஆப்ஷன் இருக்கு. ம், ம். 2வது யாருமே இஎம்ஐ பார்த்து பேனிக் பயப்பட தேவையில்ல. ஓகே. காரணம் ஒரே ஒரு விஷயம் தான். நான் இன்னைக்கு சொல்றது எப்போதுமே ஒரு சொத்து வாங்கணும்னா கண்டிப்பா இஎம்ஐ போட்டு தான் வாங்கணும். அதுதான் கரெக்ட்டான ஆப்ஷன். ம், நெறைய பேர் ம். நினைக்கிறாங்கன்னா, மொத்தமா பணம் சேர்த்துக்கிட்டு சொத்து வாங்கணும். அது கரெக்ட்டான ஆப்ஷனே கிடையாது. ஓகே. இஎம்ஐ போட்டு வாங்கி இன்னைக்கு ரூ. 12,000 வந்து மாசம் மாசம் நம்ம ஒரு செலவு பண்றோம்னா, அது சொத்துக்காக செலவு பண்றோம். ம், அது ம். போக வருஷத்துக்கு ஒரு 50,000மோ, 1,00,000மோ நம்ம எக்ஸ்ட்ரா இஎம்ஐல போய் பே பண்ணோம்னா, ம், நம்ம ம். லோன் ஒரு 4 வருஷம், 5 வருஷத்துல முடிஞ்சிரும். ஓகே. லோன் போட்டு வாங்கணும். ஆனா அந்த லோன சீக்கிரமா குளோஸ் பண்ணணும். க்ளோஸ் இந்த பண்ணணும். ஆப்ஷன் தான் நம்மட்ட நெறைய பேருக்கு நம்ம சொல்றோம். ஓகே அந்த சார். ப்ரொசீஜர் படி நெறைய பேரு 4 வருஷம், 5 வருஷம் கூட சொத்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐடில வொர்க் பண்றவங்க. ஓகே. ஸோ அதனால நீங்க ப்ராப்பர்ட்டிக்கு லேண்டுக்கு லோன் வாங்குறீங்கன்னா 75% கிடைக்கும் மேடம். ம், ம். வீடா கட்டுறாங்க. டபுள் ம். பெட்ரூம் ரூ. 29,00,000, ட்ரிபிள் பெட்ரூம் ரூ. 38,00,000, 2.25 சென்ட்ல வாங்குறாங்கன்னா, ம். ஒரு ரூ. 3,00,000 டவுன் பேமெண்ட் குடுத்துட்டு மீதி லோனா போட்டுக்கலாம். ஸோ ஓகே. எல்லா பேங்க்லயும் HDFCல பண்றோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க், LICல இன்னைக்கு நேஷனலைஸ் பேங்க்ல ம், ம். லேண்டுக்கும் லோன் தராங்க. ம், ம். அப்புறம் டாடா கேபிட்டல், சுந்தரம் ஹோம் லோன் அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி நம்ம பேங்க சூஸ் பண்ணி வாங்கி குடுக்குறோம். அவங்க ஓகே. குடுக்குற ஒரு கெயின் என்ன குடுக்குறோம்னா, நீங்க லோன் வாங்கிருங்க. இத வந்து நீங்க சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கு சில ஆப்ஷன்கள் இருக்கு. அத ம், ம். கண்டுபிடிச்சு கட்டுங்க ம், அப்படிங்கிற ம். மாரி தான் நம்ம சொல்றோம். இல்ல இடமா வாங்கிக்குவாங்க. 2 வருஷம் கழிச்சு வீடு கட்டுவாங்க. அப்ப இடத்துக்கு மட்டும் லோன் போயிருப்பாங்க. வீட்டுக்கு வேணா டாப் அப் பண்ணிக்கலாம். ம், சில ம். பேர் வந்து சென்னை பெங்களூர் இருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து வீட கட்டி வாடகைக்கு விடலாம்னு நினைப்பாங்க. ஸோ ம். அது கரெக்டான ஆப்ஷன் தான். எல்லாருமே இன்னைக்கு வாடகைக்கு வாங்கணும், வாடகை வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆ, ஆ. ஆனா சொந்தமா புதுசா ஒருத்தர் வீட கட்டி இன்னொருத்தருக்கு வாடகை கொடுக்கணும் மனசு இருக்காது. அப்ப ஆமா. நீங்க இடம் மட்டும் வாங்கிக்கங்க. ஒரு ம். 5 வருஷம் கழிச்சு வீடு கட்டி நீங்க குடி வாங்க. ம். அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் சொல்லுவோம். ஏன்னா ஓகே. கோயம்புத்தூர்ல நெறைய பேருக்கு குழந்தைகள படிக்க வைக்கணும். ம். அப்புறம் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. ம். நெறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. நெறைய ம். ஐடி கம்பெனி வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இங்க வரணும்னு நெனைப்பாங்க. ம். அன்னைக்கு வந்து வாங்கும்போது லேண்ட் வாங்க முடியாது. முடியாது. இன்னைக்கு ஒரு சின்னதா லோன் போட்டு இஎம்ஐ போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கங்க. ஓகே. ஃபியூச்சர்ல வேணா வீடு கட்டிக்கங்க. இல்ல அது ஒரு அசெட்டா இருக்கட்டும் அப்படிங்கிற ஓகே. மாரி நம்ம சொல்லுவோம். ஸோ லோன பொறுத்தவரைக்கும் நீங்க ஆப்பிள் சிட்டில 75% பிளாட்டுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு 90% வாங்கிக்கலாம் மேடம். ஓகே சார். ஏன்னா சார் சொல்லும்போது தான் ரியாலிட்டி என்னங்கிறது புரியுது. ஏன்னா இப்ப எல்லாரும் அதாவது விஷயம் தெரியாதவங்க தாங்க லோனுங்கிறது ட்ராப்பு, இடத்துக்கு லோன் போடாத, வீடு கட்டினா லைஃப் லாங் வந்து நீ லோன் கரெக்ட் மேடம். கட்டணும். கரெக்ட். இந்த மாதிரி நெறைய பூமர்ஸ் வெளியில இப்ப நீங்க போயிட்டு தான் போய் இருக்கு. ஒரு 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 அந்த லோன் வாங்காத ஒரு பெர்சன்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். லோன்லாம் வாங்காதப்பா வட்டி கட்டியே நீ கடன்ல வாழ்க்கை முழுகி போயிருவாரு. முடிஞ்சிரும். ஆனா லோன் வாங்கி ஒரு ப்ராப்பரா அது வந்து ஸ்மார்ட்டா க்ளோஸ் பண்ணிருப்பாரு அவர்ட்ட. ம். லோன்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. நான் ம். வாங்கின 5 வருஷத்துல முடிச்சுட்டு இந்த வேற ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். அப்போ அவங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ லோன பத்தி பயப்படுவாங்க. ம். அப்போ ம். அத வந்து நீங்க யார்ட்ட கேட்கணும், எப்படி பண்ணணுங்கிறத பேங்க் பெர்சன்ட்டயோ ஆல்ரெடி வாங்கினவர்ட்ட கேட்டா தானே சூப்பரா சொல்ல முடியும். கண்டிப்பா சார். ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவரு உங்கள பயமுறுத்துன்னு சொல்லுவாரு. அப்போ ம். ம். உங்கள அவர் வந்து டிகிரேட் பண்றாரு. உங்கள ஓகே. என்ன சொல்லுவாருன்னா, வாங்காத, சொத்து வாங்காத, கடன் போட்டு வாங்காத. ம். வாங்கணும், அத சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணும். நீங்க சொன்ன மாரி இன்னைக்கு எல்லா விஷயங்களும்
தெரிஞ்சவர்கிட்டயோ இல்ல ம். அந்த லைன்ல இருக்கிறவங்ககிட்டயோ கேட்டா தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா கொடுக்க முடியும். அதனால சொல்றேன். கண்டிப்பா சார். ஏன்னா இன்னைக்கு நடைமுறைக்கு யோசிச்சு பாருங்க. ரியாலிட்டி லைஃப்ல நானேங்க எப்படினாலும் ஒரு 10,00,000 சேர்க்கிறோம். ஒட்டுக்க கடனே இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னு யோசிச்சு, அந்த 9,00,000 90,000 90,000 வரைக்கும் சேர்த்துருவோம் சார். அது பின்னாடி ஒரு கமிட்மெண்ட் வந்துரும் மேடம். வா சொந்தக்காரங்க காசு கண்டிப்பா சொல்லி அதுல செலவாயிரும். அதனால லோன்ங்கிறது நம்ம போடணும். நம்ம கிட்ட என்ன இனிஷியல் அமௌண்ட் இருக்கோ அதுக்கேத்த மாரி ஒரு லோன போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கணும். அந்த லோன சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம நெறைய ஐடியா குடுக்கணும். நேர்ல விசிட் பண்ணும்போது டெமோ காட்டுறோம். கட்டி க்ளோஸ் பண்ணவங்களையும் லைவா காமிக்கிறோம். ம், அப்ப ம். அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஏன்னா எனக்கும் இத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சார் சொன்னதாங்க உண்ம. லோன் ஆல்ரெடி போட்டு எப்படி க்ளோஸ் பண்ணாங்க. ஈவன் நீங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணல, இல்ல அக்கவுண்ட்ல சேலரி வரல, டசன்ட் மேட்டர். நீங்க டைரக்ட்டா வாங்க. ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்கு. லோனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே சப்போர்ட் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க எதுக்குங்க யோசிக்கணும்? அதே மாதிரி பெர்சனலா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்படி எத்தன பேர் யோசிச்சிருக்கீங்க? முழுசா பணம் சேர்த்துட்டு சொத்து வாங்கணும்னு நான் ஒவ்வொரு வருஷமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை குறுக்கால வந்து கௌஷிக் குறுக்கால வந்துட்டான் அப்படிங்கிற அப்படிங்கிற மாரி மாதிரி எப்படி இது வந்து தடைப்படுது? எத்தன பேருக்கு இப்படி சொத்து வாங்குறதுல தடைப்பட்டிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க சைட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இது வந்து அனுபவப்பட்டுருக்கேன். நெறைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில இந்த ஒரு 4, 5 லட்சம் ரூபாய் சேர்க்கறதுக்குள்ள அடுத்த ஒரு அடுத்த கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் பல்கா வந்து வந்துரும் நிக்கும் கண்டிப்பா. அப்படிங்கிறதுனால, முடிஞ்ச வரைக்கும் லோன் பத்தி உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட பேசாதீங்க. நீங்க சொத்து வாங்குறீங்களோ இல்லையோ, சைட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்க. சார நேர்ல இல்ல பார்க்கும்போது நாமளும் சொல்றோம். பேங்க் ம், ஸ்டாஃப் கிட்டயும் டைரக்ட்டா அவங்கள கிளாரிஃபை பண்ண சொல்றோம். ம், ஸோ லோன பத்தி நீங்க சொன்ன மாரி தெரியாத ஒரு பெர்சன்ட்ட கேட்டீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா, ம், அவங்க நாலேட்ஜ்க்கு என்ன தெரியுமோ, அவங்க யாரையாவது ஒருத்தர பயமுறுத்திருப்பாங்க, பயப்பட்டுருப்பாங்க. அத தான் சொல்லுவாங்க. ம், பட் பேங்க் பெர்சன்ட்டயும் அத ஆல்ரெடி வாங்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ம். அவங்ககிட்ட தெரியும்போது உங்களுக்கு ஈஸியா கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ திரும்பவும் சொல்றேன், டபுள் பெட்ரூம் 29,00,000 வரும் மேடம் 2.25 சென்ட்ல. ஓகே ட்ரிபிள் சார். பெட்ரூம் 2.25 சென்ட்ல டியூப்ளெக்ஸ் வீடு 38,00,000 வரும். இந்த பட்ஜெட்ல நீங்க நியர்பைல ரேட் எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. ஓகே. இந்த பட்ஜெட் உங்களுக்கு காம்பாக்ட்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் 30,00,000 டபுள் பெட்ரூம், 40,00,000 ட்ரிபிள் பெட்ரூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ். கண்டிப்பா நீங்க சார். விசாரிச்சுட்டு வாங்க. இவ்வளவு ம், ம். டெவலப்மென்ட்டோட அதுவும் பஸ் போற ஆன் ரோட் மேல இருக்குதுன்னா பெரிய விஷயம் தானே. முக்கியமா ஏன்னா 2.25 சென்ட் இடத்தோட 29 லட்சம் ரூபாய்க்கு வீடுங்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஏரியால கிடைக்கும் அப்படிங்கிறது டவுன் பேமெண்ட்டா எவ்வளோ இப்ப நம்ம நான் பே டவுன் பண்ணணும் பேமெண்ட் சார்? நார்மலா ஒரு 2-3 லேக்ஸ் இருந்தா போதும் மேடம். அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, ம், ம், நீங்க பிளாட் வாங்குறதுக்குமே ஒரு 2-3 லேக்ஸ். இன்னைக்கு ம். எல்லார்னாலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட். ஸோ பிளாட்டுக்குன்னு போயிட்டீங்கன்னா 2.25 சென்ட்க்கு ரூ. 12,000 இஎம்ஐ வரும். ஓகே வீடா சார். போனீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா ஒரு 22, 23 வரும் இஎம்ஐ. ஓகே. ட்ரிபிள் பெட்ரூமா போனீங்கன்னா ஒரு 30, 31 அந்த மாரி வரும் இஎம்ஐ. ஓகே நார்மலா. சார். ஒரு 2-3 லேக்ஸ்ங்கிறது ஒரு நார்மலான டவுன் பேமெண்ட் மேடம். மீதி அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா தாராளமா லோன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இதுக்கு மேல ஒருத்தரால ஓப்பனா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, இவ்ளோ கட்டினா போதும், அவ்ளோ கட்டினா போதும் இல்ல. ரியாலிட்டி இஸ் வாட் இங்க ஒரு ரூ. 3,00,000 இருக்கா குடுங்க. பேலன்ஸ் வந்து லோன் போட்டுக்கலாம். மாசம் ஒரு ரூ. 22,000 நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 டபுள் பெட்ரூம் பிஹெச்கே வீடே ரெடி. வந்துரும். இவ்வளதான். திஸ் இஸ் ரியாலிட்டி. ஏரியா பத்தியுமே சார் சொல்லிட்டாங்க. பீக் டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த டைம் தான் ரைட் டைம். இன்னொரு 6 மாசம் கழிச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒ வொர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னாவே இங்க பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா 8-9, 10 லேக்ஸ்ன்னு ம், ம், குடுத்துரும். ம். பிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வொர்க் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு தெரியும். தெரிஞ்சவங்க எல்லாம் ரேட் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ம், ஸோ ம். இப்போ ஆர்டர் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கும்போது அதனுடைய இன்னைக்கு அவினாஷி ரோட்ல பாருங்க, வெறும் ரூ. 2,00,000 வித்தது. நேஷனல் ஹைவே மாறுனதுக்கப்புறம் இன்னைக்கு 12,00,000, 14,00,000, அதானே சார். 20,00,000 வந்துருச்சு. ஸோ நேஷனல் ஹைவேங்கிறதுனால ப்ராப்பர்ட்டி காஸ்ட் ஏறுமான்னா, அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் நெறைய வரும். நெறைய சூப்பர் மார்க்கெட் வரும், ம், மளிகை ம். கடை வரும், பெட்ரோல் பங்க் வரும். அப்புறம் அந்த டூரிஸ்ட் பிளேஸ் போறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்க வரும். அப்ப அதனுடைய ஓகே. மார்க்கெட் ரேட் இப்படித்தான் நம்ம யோசிச்சு ஒரு சொத்து வாங்கணும். ம், ம். அதத்தான் நாமளும் சொல்றோம். கண்டிப்பா சார். ஏன்னா தொலைநோக்கு பார்வை. நேஷனல் ஹைவேஸ்னா அத தொடர்ந்து இந்த எந்த அளவுக்கு வந்து பிசினஸ் டெவலப் ஆகும், இந்த ரோட சுத்தி ஏரியா டெவலப் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம குடுக்குற இந்த இடத்தோட மதிப்பும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இதுக்கு மேல கிளியர் கட்டா யாருக்குமே சொல்ல முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆப்பிள் சிட்டிய டைரக்ட்டா விசிட் பண்ணணும், இல்ல சார பார்த்து சைட் புக் பண்ணணும், இல்ல வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்போம். அண்ட் ஸ்க்ரீன்லயுமே சாரோட மொபைல் நம்பர் குடுத்துருப்போம். நீங்க டைரக்ட்டா வந்து விசிட் பண்ணலாம். தேங்க் யூ தேங்க் ஸோ யூ. மச். தேங்க் யூ.